ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பக்தர்கள் எப்படியெல்லாம் பகவானை ஸ்மரணம் பண்ணுகிறார்கள், நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்தः பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. முதல்ல சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை உண்மை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்று ஒன்று இருக்கிறது. உலகம் எல்லாம் பக்தர்களை பற்றி சொல்கிற, சாதாரண பக்தர்களை பற்றி. உலகத்தை இறைவன் படைத்தார் அப்படின்னு இருக்குது. பக்தர்கள் இல்லாதவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவர்களை பற்றி நம்ம பேசலை. பக்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை இறைவன் படைத்தார் அப்படின்னு. அதுதான் முதல் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜாக இருக்கக்கூடியது பகவானே இந்த உலகமாக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் இந்த உலகத்தை பகவான் படைத்தார் அப்படின்னு நினைக்கிறார்கள். இந்த உலகத்தை பகவான் படைத்தார் அப்படின்னா இந்த உலகம் வேறு பகவான் வேறு அப்படின்னு அர்த்தம். அவர் இருந்து கொண்டு படைத்திருக்கிறார் இந்த உலகத்தை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்களே கொஞ்சம் கொஞ்சமாக, எப்பொழுது அவர்களுடைய பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமடி ஆகிறதோ அப்போ அந்த பகவானுடைய விபூதியான இந்த உலகம் கூட பகவானை விட வேறற்றது, பகவானிலிருந்தே தோன்றியவை அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறார்கள். இதை ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த இடத்துல சொல்லியிருக்கார். முதல் விதமான பக்தர்களுக்காக அகம் சர்வஸ்ய பிரபவஹா அப்படிங்கிற, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக நான் இருக்கிறேன், என்னிலிருந்தே இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அதே ஸ்லோகத்திலேயே 2வது பாதத்தில் சொல்லியிருக்கார், மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே, இருக்கக்கூடியவை எல்லாம் என்னிலிருந்தே தோன்றின அப்படின்னு. என்னிலிருந்து தோன்றியன அப்படின்னா என்னுடைய அம்சங்களாக இருக்கின்றன, இந்த உலகம் எல்லாம் என்னுடைய அம்சங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போது இந்த பக்தர்களுடைய இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் இறைவனை விட வேறானது அப்படின்னு பார்க்காமல் இறைவனுடைய அம்சமாகவே இந்த உலகத்தை பார்க்க போகிறார்கள். இறைவனுடைய விபூதிகளை எல்லாம் இறைவனுடைய அம்சமாகவே பார்க்க போகிறார்கள். அதனால தான் இந்த அத்தியாயம் முழுவதும் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய விபூதிகளை, மகிமைகளை சொல்ல போகிறார். அதையெல்லாம் பார்த்து இவையெல்லாம் இறைவனுடையவை, இறைவனே, இவையெல்லாம் இறைவனே அப்படின்னு ஒரு தியானத்துக்கு இதெல்லாம் ஒரு ஹேத்துவாக இருக்கும். மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹேத்துவாக இருக்குது. அதனால் இதெல்லாம் சொல்ல போகிறார். அப்போ அப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னாக்க, இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவரிடமேயே தன்னுடைய மனதை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். எங்கும் இறைவனை பார்ப்பவர்கள் என்ன செய்வார்கள்?
மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு சொன்னார். எப்பொழுதும் அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். மச்சித்தாக அப்படின்னாக்க சித்தம், யாருடைய சித்தம், யாருடைய மனம் எப்போதும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் மச்சித்தாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மத்கத பிராணாக, அவர்கள் எப்போதும் என்னையே எங்கும் கண்டவர்களாக ஆகிறார்கள். எப்போ பார்த்தாலும் இறைவனையே, அவரை தவிர வேறு பேச்சு கிடையாது. போதயந்த பரஸ்பரம், எப்போதாவது ஒரு தன்னுடைய நண்பர்களை சந்தித்தால் அவர்களிடம் பேசிக்கொள்வதும் கூட தங்களுடைய அனுபவத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒரு சத் சங்கம் அங்கு நடக்கும், துர்சங்கம் இல்லை, இறைவனை பற்றிய பேச்சு இருக்கும். போதயந்தகா பரஸ்பரம், ஒருவருக்கு ஒருவர் அந்த இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். கதையந்தமாம் நித்தியம், என்னை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார்கள். துஷ்யந்தி ச ரமந்தி ச, அதிலேயே சந்தோஷப்பட்டவர்களாக ரமித்து கொண்டிருப்பார்கள். அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்தர்கள். இறைவனையே பற்றி பேசுபவர்களாக, இறைவனையே தன்னுடைய ஆப்த நண்பராக நினைத்து கொண்டு தன் பலவிதமான விதங்களில் இறைவனை பார்க்கலாம். தாயாகவோ தந்தையாகவோ நண்பராகவோ தன்னுடைய குழந்தையாகவோ, இப்படி பலவிதமான பாவனைகளிலே அந்த இறைவனை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள். இப்படியாக இந்த பக்தர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பக்தர்களுக்கு, பக்தியில் மூழ்கிய அந்த பக்தர்களுக்காக, அவர்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் சொல்கிறார். இப்போ அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவர்களுக்கு நான் ஞானத்தை வழங்குகிறேன். அது எப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கிறத இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே அப்படிங்கிறார். இப்படி எந்த பக்தர்கள் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, என்னை பற்றியே பேசிக்கொண்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு நான் புத்தியோகத்தை வழங்குகிறேன். அந்த புத்தியோகத்தின் மூலம் அவர்கள் என்னையே அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். தேஷாம் சததயுக்தானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எந்த பக்தர்கள் மேலே சொன்னபடி அந்த கிருஷ்ணரையே பஜித்து கொண்டிருக்கிறார்களோ, கிருஷ்ணரையே சேவித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு தேஷாம் சததயுக்தானாம் அப்படின்ற, அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு, எப்படிப்பட்ட பக்தர்கள் அப்படின்னா சததயுக்தானாம், சததம்னா எப்போதும் அர்த்தம், எல்லா நேரங்களிலும் என்னிடமே தன்னுடைய மனதை வைத்தவர்களாக எந்த பக்தர்கள் இருக்கிறார்கள், நித்திய அபியுக்தானாம் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுகிறார். எப்போதுமே என்னில் மனதை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய, வெளியில இருக்கக்கூடிய மற்ற பொருட்களில் மனதை செலுத்தாமல் பகவானிடம் மட்டுமே மனதை ஒருமுகப்படுத்திய மனிதர்களுக்கு, நிவிருத்த சர்வ பாஹ்ய ஏஷனானாம் அப்படிங்கிறார். வெளியிலே பாஹ்யம்னா வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் துறந்தவர்களாக, பாஹ்ய ஏஷனானாம் பாஹ்யைஷனானாம் சர்வ பாஹ்யைஷனானாம் நிவிருத்த சர்வ பாஹ்யைஷனானாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வெளியே இருக்கக்கூடிய பொருட்களில் உள்ள ஆசைகளை துறந்த அவர்களுக்கு பகவதி ஏகாகிரிய சம்பன்னானாம், அந்த இறைவன் மீதே ஏகாகிர புத்தியை கொண்டவர்களுக்கு, இறைவனையே வணங்குபவர்களுக்கு பஜதாம் சேவமானானாம், அவர்கள் எப்படி அந்த இறைவனை வணங்குகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய மனம் ஒரு நிமிஷம் கூட வெளில எங்கேயும் போகல,
இறைவனிடம் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறது. அந்த நிச்சலா பக்தின்னு சொல்லுவோமே, அந்த அசையாத அந்த ஆடாத ஒரு பக்தி, வேறு எதன் மீதும் மனம் செல்லாத அந்த ஒரு பக்தி, அப்படிப்பட்ட பக்தி உடையவர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு ததாமி புத்தியோகம் அப்படின்னு சொல்ல போறார். அந்த பக்தியை கொண்டிருந்தவர்களுக்கு புத்தியோகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பக்தி இருக்கிற வரையிலும் இறைவன் பக்தன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. பக்தனுக்கு ஒரு பெரிய அகங்காரம் கிடையாது. எப்போதுமே பக்தன் தன்னுடைய அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறைவனுடைய அடியிலேயே திருவடியிலேயே வச்சு வச்சு வைத்து 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 அதை அழித்து விட்டவன். பக்தனுடைய அகங்காரம் எப்படி இருக்கும்னா, நான் அந்த இறைவனுடைய பக்தன், தாசன், நண்பன், இப்படியாக ஒரு பலவிதமான இப்படியான ஒரு அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரத்தினால ஒரு பெரிய பயம் கிடையாது. அந்த அகங்காரம் இன்னும் சொல்ல போனால் அது நன்மையை செய்யும் ஒருவனுக்கு. அப்படிப்பட்ட அகங்காரத்தை வைத்து கொண்டு ஒருவன் இறைவனிடம் வந்து சேருகிறான். அப்போ அந்த இறைவன் அந்த நேரத்திலே அவனுக்கு அந்த புத்தியோகத்தை கொடுத்து அந்த இரண்டு அப்படிங்கிறதையே அழித்து ஒன்றான அந்த அத்விதீயமான ஞானத்தை போதிப்பதற்காக புத்தியோகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ததாமி புத்தியோகம் தம் ஏனு மாம் உபயாந்தி தே. அந்த புத்தியோகத்தை, அத்விதீயமான புத்தியோகத்தை பெற்றுக்கொண்டு விட்டானே ஆனால் அந்த பக்தன் என்னையே அடைந்து விடுகிறான். ஏனமாம் உபயாந்தி, அந்த ஞானத்தின் மூலமாக பக்தன் என்னை வந்து அடைகிறான் அப்படின்னு சொல்றார். சரி, இப்படி இந்த பக்தர்கள் எல்லாம் இவ்வளவு இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறார்களே, நித்யாபியுக்தானாம் சததயுக்தானாம் சர்வபாக்கிய ஏஷனானாம் நிவృத்த சர்வபாக்கிய ஏஷனானாம், இப்படிலாம் இருக்கு. எல்லா விதமான வெளிப்பொருட்களை எல்லாம் துறந்து விட்டு இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனையே நினைத்து கொண்டிருக்கணும்னா யார் எந்த ஒரு செயலை செய்வது என்றாலும் அதற்கு ஒரு பெரிய ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு செயல் செய்ய மாட்டோம். இவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இறைவனையே கதி, இறைவனே கதி அப்படின்னு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த இடத்துல அதை ஒரு கேள்வியாக கேட்குறாருங்க. எதை எதிர்பார்த்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் ஒரு கேள்வியை கேட்டு கிருஷ்ணருடைய பதிலிருந்து, ஸ்லோகத்திலிருந்து பதிலை சொல்கிறார். கிம்மர்த்தித்வாதினா காரணேன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. எதையாவது எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களா இந்த பக்தர்கள்லாம் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்கலை. இறைவனிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள்? ஒன்றையும் எதிர்பார்க்காமல் பிரீத்தி பூர்வகம் அப்படின்னு அதனால தான் சொன்னார். பிரீத்தின்னு அப்படி ஒரு ஸ்நேகம், ஒரு பக்தி, ஒரு பிரியம். அந்த பிரியத்தினால, இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தினால இறைவனை வழிபடுகிறார்கள். இறைவனை வழிபடுவதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. இறைவனை வழிபடுவதற்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், பிரீத்தி. இறைவனிடம் பக்தி, அவ்வளோதான். எதையும் எதிர்பார்க்காத பக்தி. ஆழ்வார்கள் சொல்கிறது அதுதான். ஆழ்வார்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் அடையக்கூடியதான புருஷார்த்தங்கள் 4, தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய இந்த 4 விதமான புருஷார்த்தங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் எதிர்பார்க்காமல் ஆரம்பிக்கிறார் அவர். எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இது எதுவும் வேண்டாம், புருஷார்த்தங்கள் எதுவும் வேண்டாம், என்னுடைய கர்மங்கள் வினைகளின் பயனாக, வினைகளின் சம்ஸ்காரங்களின் பயனாக எனக்கு என்னென்னலாம் இந்த உலகத்திலே நடக்கணுமோ அது நல்லதாக இருந்துவிட்டு போகட்டும், கெட்டதாக இருந்துவிட்டு போகட்டும், விதின்னு ஒன்று இருக்கு, அந்த விதிப்படி எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஓ பகவானே, எனக்கு ஒரே ஒன்று தான் வேணும், உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. நிச்சலா பக்தியை கொடு.
உன்னுடைய திருப்பாதங்களிலே நிச்சலா பக்தி, அசைவற்ற பக்தியை கொடு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் மம பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன அப்படின்னா உன்னுடைய பாதங்களில் துவத்பாத அம்போருக யுககதா நிச்சலா பக்தி அப்படிங்கிற, அப்படி அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்படிப்பட்டவர்கள், அதுதான் பிரீத்தி பூர்வகம் அப்படின்னு எழுதினார். இறைவனை தவிர வேறு எதுவும் வேண்டாம், அவரிடம் பக்தி, அசைவற்ற பக்தி வேண்டும். அந்த பக்தியை கேட்டு பிரீத்திஹி ஸ்நேகா தத்பூர்வகம் மாம் பஜதாம் அப்படிங்கிற, அந்த பக்தியை முன்னிட்டு, பக்தி வேண்டும் என்பதற்காக யார் என்னை பஜிக்கிறார்களோ சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு ததாமி. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லாபம் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, இதில் எதிலும் மனதை செலுத்தாமல் இறைவனிடம் பக்தியை மட்டுமே செலுத்தி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ததாமி பிரயச்சாமி புத்தி யோகம். புத்தி யோகம் அப்படின்னா சம்யக் தர்ஷனம் அப்படின்னு சொல்றார் இங்க ஆச்சாரியார். சம்யக் தர்ஷனத்தை, நல்ல ஞானத்தை கொடுக்கிறேன். மத் தத்துவ விஷயம் அப்படிங்கிறார். என்னை பற்றிய ஞானத்தை, என்னை பற்றிய தத்துவத்தை. கிருஷ்ணர் எப்போது என்னை பற்றியேன்னு சொல்கிறாரோ அப்போ அந்த பிரம்மத்தை பற்றியேன்னு எடுத்துக்கணும், பரமாத்மாவை பற்றியேன்னு அர்த்தம். அப்படி அந்த பரமாத்ம ஞானத்தை நான் கொடுக்கிறேன், அந்த பரமாத்ம ஞானத்தை அவனுக்கு கூட்டுவிக்கிறேன் அப்படிங்கிறார். அதுதான் புத்தியோகம். அப்படிப்பட்ட அந்த புத்தியோகத்தை அவனுக்கு கொடுக்கிறேன். அந்த புத்தியோகத்தினால், அந்த சம்யக் தர்ஷனம் என்று சொல்லப்பட்ட அந்த ஞானத்தினால் அவன் என்னை அடைகிறான். மாம் உபயாந்தி மாம் பரமேஸ்வரம் உபயாந்தி, அந்த பரமேஸ்வரனை அடைகிறான். அந்த பரமேஸ்வரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை, அவனுடைய ஆத்மாவாகவே இருக்கிறான். ஆத்மபூதம் பரமேஸ்வரம் உபயாந்தி, அந்த ஆத்மாவை அடைகிறான். ஆத்மாவை ஆத்மத்வேன உபயாந்தி அப்படின்னா தான் அந்த பரமாத்மா என்பதை அவன் அறிந்து கொள்கிறான், அறியச் செய்கிறார் அந்த புத்தி யோகத்தினர். அந்த இரண்டற்ற அந்த அத்விதீயமான ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறார். இந்த அத்தியாயம் முழுக்க இருக்கக்கூடியதெல்லாம் இறைவனுடைய விபூதிகளை கொடுக்க போறார். இந்த விபூதிகளை காமிச்சு, விபூதிகள் அப்படின்னா இந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்றது, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றமே, அந்த மேனிஃபெஸ்டட் பகவானுடைய விபூதிகள், சக்திகள், அதையெல்லாம் காட்டி இந்த சக்திகளில் எல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறார். என்னிடமிருந்து இவையெல்லாம் வந்தன அப்படின்னு சொல்ல போறார். மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றாரு, இது போல ஒவ்வொன்றும் எல்லாவற்றையும் சொல்ல போறார். உயர்ந்தவற்றில் எல்லாம் தன்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் காட்ட போறார். அப்போ மனிதனுக்கு என்ன வேண்டும் வரும் அப்படின்னா அவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து, இப்போல்லாம் நிறையா சொல்கிறார்கள் இந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்னு. இயற்கையே இறைவனாக இருக்க முடியாது. இயற்கை என்பதற்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் இருக்கணும். சைத்தன்யம் இல்லாத ஒரு இயற்கையை இறைவன் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சைத்தன்யம் இருந்து கொண்டு இந்த இயற்கையை உண்டு பண்ணி, இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி தோற்றுவித்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த சைத்தன்யத்தை பார்க்க, இயற்கையை பார்க்கும்போது இயற்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை பார்க்கணும். அதை பார்ப்பதற்கு இந்த அத்தியாயம் சொல்லிக் கொடுக்கிறது. வெறும் இயற்கையை மட்டும் வைத்துக்கொண்டு அதையே இறைவன் என்று சொல்பவர்கள் அந்த இறைவனை ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி இருக்கிறது இல்லை, ஒரு தாத்பரியமும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல இவர் சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இறைவனை காட்டுகிறார். புத்தியோகேன சம்யக் தர்ஷன லக்ஷணேன மாம் பரமேஸ்வரம் ஆத்மபூதம் ஆத்மத்வேன உபயாந்தி பிரதிபத்யந்தே, என்னை அடைகிறார்கள் அப்படிங்கிறார். யார் என்னை அடைகிறார்கள் அப்படின்னா, யார் இந்த மச்சித்தாகா மத்கத பிராணாகான் இருந்தார்களோ அவர்கள், அந்த பக்தர்கள் என்னை அடைகிறார்கள். ஏன் இத்தனை நாள் அடையலையா அப்படின்னா, சில எல்லோருக்கும் ஒரு இறைவனை சென்று அடைகின்ற மார்க்கம் இருக்கு. எல்லோரும் இந்த இறைவனை சென்று அடைய வேண்டும். இறைவனுடைய பாதையில் எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இறைவனுடைய ஞானம் ஏற்படுவதற்கு ஒரு க்ஷணம் போதும். நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா ஒரு க்ஷணத்தில் ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டுவிடும். சூரியன் எப்போதும் உதிச்சுருக்கு. சில நேரத்தில் அந்த இடத்துல மேகங்கள் மறைத்து விடுகின்றன. அதனால ஒரு இருட்டு இருப்பது போன்று தெரிகிறது. மேகங்கள் கலைவதற்கு, மேகங்கள் கலைஞ்செடுத்துனாக்க உடனே அந்த இடத்துல திரும்பவும் அந்த வெளிச்சம் வந்துடும். இந்த நம்மளுடைய சாஸ்திரங்கள், நம்மளுடைய சாதனைகள், இவற்றுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, நமக்கு உள்ள அந்த இருக்க அஞ்ஞானம்ங்கிற இருள் இருக்கு, மேகம் மாதிரி மறைத்து கொண்டிருக்கிறதே ஆத்மாவை, ஆத்மன் என்ற சூரியனை மேகங்கள் என்ற அஞ்ஞானம் மறைத்து கொண்டிருக்கின்றன. அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்காகத்தான் நம்மளுடைய இந்த சாஸ்திரங்கள். மேகத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த காற்றுங்கிறது போல. சூரியனை தோற்றுவிப்பதற்கு கிடையாது, சூரியன் எப்போதும் இருக்கு. அதுபோன்று ஆத்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளே. ஒவ்வொருவர் உள்ளும் அந்த ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது. சர்வபூதாஸ்திதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதர்களுக்கு உள்ளும் அது இருந்து கொண்டிருக்கிறது. நிஹிதோ குஹாயாம்னு சொல்லியிருக்க அந்த ஆத்மா ஒவ்வொருவருடைய இருதய குகையிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மனம் என்ற ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, அதை பார்ப்பதற்கு அஞ்ஞானம்ங்கிற ஒரு தடை இருக்கு நமக்கு எல்லாருக்கும். அந்த தடை, அதுக்கு பேர் பிரதிபந்தம்னு பேர். அந்த தடை எப்போது விலகுகிறதோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தானாகவே தெரியும். அந்த தடையை விலக்குவதற்காக இந்த புத்தியோகம் அப்படிங்கிறத கொடுத்தார் அவர். அடுத்த ஸ்லோகத்துக்கு அதுதான் முன்னுரையாகவே வச்சிருக்கார். கிமர்த்தம் கஸ்யவா त्वत् प्राप्ति प्रतिबंध हेतोः நாசகம் புத்தியோகம் தேஷாம் त्वत् பக்தானாம் ததாசி. ஒரு கேள்வி கேட்கிறார். எதற்காக, எந்த ஒரு காரணத்திற்காக, எந்த காரணம் அப்படின்னா உள்ளே இருக்கு எந்த தடையை விளக்குவதற்காக, அந்த இறைவனை அடைவதற்கு. நாமெல்லாம் ஏன் இன்னும் அந்த இறைவனை அடைக்கலைன்னா ஏதோ ஒரு அந்த தடை இருக்கு. அந்த தடையை விலக்குவதுதான் இந்த புத்தியோகம். அப்படிப்பட்ட அந்த புத்தியோகத்தை எதற்காக உன்னுடைய பக்தர்களுக்கு நீ கொடுக்கிறாய் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல சொல்றார், தேஷாமேவானுக்கம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹா நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு சொல்றார். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த புத்தியோகத்தை நான் கொடுக்கிறேன். அந்த புத்தியோகத்தை நான் கொடுப்பதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு தயை. தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம். அனுகம்பா அப்படின்னாக்க தயை, கருணை. பக்தர்கள் மீது அவ்வளவு கருணை. பக்தர்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி நகர்ந்து சென்றால் இறைவன் வேகமாக ஓடி வராரான் நம்மளை நோக்கி. அவ்வளவு உயர்ந்த ஒரு கருணையுடன். அதனால்தான் உபனிஷத்தை பற்றி எழுதும்போது ஆச்சாரியர் எழுதுறார், மாத்ரு பித்ரு சகஸ்திரேபியோ ஹிதைஷினி அப்படின்னு இந்த உபனிஷதத்தெல்லாம் பற்றி சொல்கிறார். உபனிஷதங்கள்லாம் ஆத்ம ஞானத்தை போதிக்க வந்தவை. அவையெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆத்ம ஞானத்தை, மனிதனுக்கு அந்த ஞானத்தை போதிக்க வந்திருக்கு இல்லையா. அதை பற்றி அந்த உபனிஷதத்தை பற்றி சொல்லும்போது அவை, அந்த உபனிஷதங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா, மனிதனுக்கு நன்மையை விரும்புபவை அப்படிங்கிறார். ஹிதைஷினி அப்படிங்கிற, ஹிதத்தை விரும்புபவள் அவள். உபனிஷதம்ங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால விரும்புபவள் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட நன்மையை விரும்புபவள் அப்படின்னாக்க, சாதாரண நன்மையை விரும்புபவள் இல்லை, தாய் தந்தையரை விட உயர்ந்த நன்மையை விரும்புபவள் அப்படிங்கிறார். ஒரு மனிதனுக்கு நன்மை நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு முதல் ஆசை யாருக்கு இருக்கும்னாக்க, தாய்க்கும் தந்தைக்கும். தாயும் தந்தையும்
தங்களுக்கு எதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு எல்லாம் நன்றாக இருக்கணும்னு நினைப்பவர்கள், ஹிதத்தை நன்மையை விரும்புபவர்கள் தாயும் தந்தையும். இந்த உபனிஷத் எப்படி இருக்கு அப்படின்னா 100 தாய் தந்தையரையும் விட உயர்ந்த நன்மையை நினைக்கக்கூடியதாம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தாய் தந்தை அவர்களுக்கு தெரிந்த இந்த பிறவியில் ஒரு மனிதனுக்கு நல்லது வரணும் நினைக்கக்கூடியவர்கள். உபனிஷதோ எத்தனையோ ஜென்மங்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து இதன் பிறகு இந்த குழந்தை இதுக்கு பிறகு சம்சாரத்தில் வந்து சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்தில் வந்து சிக்கிக்கொண்டு எவ்வளவெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்து விட்டது. பாவம், இந்த குழந்தைக்கு ஒன்று உபதேசம் செய்து விடுவோம். எந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டால் இந்த குழந்தைக்கு மீண்டும் பிறப்பு என்பது வராதோ அப்படிப்பட்ட உபதேசத்தை அந்த உபநிஷதங்கள் செய்கின்றன. அதனால் உயர்ந்த கருணையுடன் அந்த உபனிஷதங்கள் செய்கின்றன. அந்த உபனிஷதங்களை கொடுத்தவர் இவர் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. அதனால் அவருக்கு அவ்வளவு தயை, மனிதர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு. தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹா நாசயாமி. பக்தர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய, மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த தமஸ் இருக்கு, அஜ்ஞானத்திலிருந்து தோன்றிய தமஸ், அறியாமை. அந்த அறியாமை என்ற இருளை நாசயாமி, அழிக்கிறேன் அப்படிங்கிறார். அழிப்பதற்கு காரணம் என்ன? தயை. அஜ்ஞானஜம் தமஹா அப்படிங்கும்போது அவிவேகத்தகா ஜாதம். அஜ்ஞானம் அப்படின்னாலே அவிவேகம்னு அர்த்தம். விவேகம் இல்லாத நிலைக்கு அஜ்ஞானம்னு பேர். பகுத்தறிவு இல்லாத நிலைக்கு அஜ்ஞானம்னு பேர். பகுத்தறிவிட என்ன? எது உண்மை, எது பொய், எது நிரந்தரம், எது அழியக்கூடியது, இப்படின்னு பிரித்து அறியக்கூடிய ஒரு புத்தி இருக்கிறது. அதற்கு பெயர் பகுத்தறிவுன்னு பெயர். இறைவனே உண்மை. இறைவனுடைய படைப்புகளாக இங்கு இருக்கக்கூடியவை எல்லாம் இறைவனை சேர்ந்தவையாக இருக்கலாம். ஆனால் அதில் நமக்கு தாத்பரியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் பகுத்தறிவுன்னு பேர். மற்றவற்றை, அழியக்கூடியவற்றை, மாறிக்கொண்டிருக்கக்கூடியவற்றை ஒருவன் பிடித்து கொண்டிருந்தானே ஆனால் அவனுக்கு வேறு வழி கிடையாது. இப்போ மாறாத ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும். மாறாத ஒன்றை பிடிப்பதுதான் விவேகம்னு பெயர். அந்த விவேகமற்ற இந்த அஜ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய மோகத்தை அழிப்பதற்காக இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இடத்துல ஞான யோகத்தை கொடுக்கிறார் ஒருவனுக்கு. அந்த ஞான யோகத்தை எங்கிருந்து கொடுக்கிறார் அப்படின்னா ஆத்மபாவஸ்தா அப்படிங்கிறார். அவனுடைய உள்ளே இருந்தே, அவனுடைய மனதிலே இருந்து கொண்டே அவனை கொடுக்கிறார். ஆத்மனஹ பாவகா ஆத்மபாவகா அந்தக்கரணாஷயா அப்படிங்கிறார். அந்தக்கரணம்ங்கிறது மனஸ். அந்த மனதிலே இருந்து கொண்டு அவர் உபதேசம் செய்கிறார். ஒருவருடைய மனதிலும் இருந்து கொண்டு அவர் உபதேசம் செய்கிறார். எங்கேதோ தனியாக வந்து உபதேசம் செய்யலை. இப்போ உபதேசம் செய்யக்கூடிய குரு வேறு யாருமே கிடையாது. வெளியில் வர்றது ஒரு நிமித்தம் மட்டும்தான். நிமித்தமாக வெளில வந்து இருந்து சொல்லி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த உபதேசங்கிறது உள்ளே நடக்கிறது. உள்ளே இருந்து கொண்டு ஞானத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா விவேக பிரத்யேய ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம். ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு நன்றாக ஒளிர்விட்டு எரியக்கூடிய ஞான தீபமாக. பாஸ்வதா அப்படின்னாக்க ஒளிர்விடுவதுன்னு அர்த்தம். பாஸ்வதா தீபேன அப்படிங்கிறார். அப்போ தமஸ் என்ற இருள், அதை ஒளிர்விடும் இந்த தீபம் அழித்து விடுகிறது அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்போ அந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறார்னு அர்த்தம். ஒரு தீபத்தை எப்படி, ஒரு தீபத்திலிருந்து தான் இன்னொரு தீபம் வர முடியும் இல்லையா? அந்த குரு வடிவிலே அந்த இறைவனே வந்து இதை ஏற்றி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. அந்த ஞான தீபத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கதை எழுதுறாருங்க. அது எப்படிப்பட்ட ஞான தீபம் அப்படின்னு. ஞான தீபம் அப்படின்னா ஒரு வழக்கையே எடுத்துட்டு காட்டுறார், உதாரணமாக காட்டுறாரு இங்கே. அந்த ஞானம், அந்த தீபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பிரசாத ஸ்நேக அபிஷிக்தேன அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. அந்த தீபம் எரியணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு இது எரியணும் அப்படின்னாக்கா அந்த அகல் விளக்கு இருக்கணும், அதில் எண்ணெய் இருக்கணும், அதில் திரி இருக்கணும். அது எரிவதற்கு சரியான அளவு காற்று இருக்கணும். அந்த காற்று வேகமாகவும் அடிக்கக்கூடாது, மெதுவாகவும் அடிக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த விளக்கு எரிய முடியும். அப்போ இந்த இடத்துல எண்ணெய்ங்கிறது என்ன, திரிங்கிறது என்ன, அகல் விளக்குங்கிறது என்ன, காற்றுங்கிறது என்ன, வேகமாக அடிக்கிற காற்று எது, மெதுவாக அடிக்கிற காற்று எது, அந்த விளக்கு அடிக்கடி அப்படி தூண்டி விடணும். அப்படி தூண்டி விடுதல்னா என்ன, அதெல்லாம் இங்கே சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு உருவகமாக ஆக்கி சொல்கிறார் இந்த இடத்துல. பக்தி பிரசாத ஸ்னேக அபிஷிக்தேன அப்படிங்கிறார். எண்ணெய்க்கு சொல்கிறார். எண்ணெய் என்ன எண்ணெய் அப்படின்னாக்க பக்திங்கிற எண்ணெயை வச்சு எரிய வைக்கணுமா அந்த இது. அப்போ அந்த நெருப்பு எரியணும், அந்த தீபம் எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல பக்தி வேணும். பக்தி என்ற எண்ணெய் வேண்டும். அந்த எண்ணெய் இல்லாமல், பக்தி இல்லாமல் ஞானம் வராதுன்னு அர்த்தமாச்சு. அப்போ பக்திங்கிறது அடிப்படை. பக்தியினால் ஞானம் வருகிறது, ஞானத்தினால் பக்தி வருகிறது. ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து, ஞானமும் பக்தியும் சேர்ந்து ஒரு மனிதனை எப்படிலாம் உயரத்துக்கு கூட்டின்னு போகிறது பாருங்க. பக்தி பிரசாத, பக்தியினால் இறைவன் மீது ஒரு பக்தி ஒருத்தன் வச்சிருந்தான்னாக்க இறைவனுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் வரும். அந்த இறைவன் என்ன கேட்குறாரு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் கேட்குறாரா? இறைவன் நம்மள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை. இந்த இருக்கக்கூடிய பொருள்கள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எத்தனையோ மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் வச்சிருந்தான் துரியோதனன். அதெல்லாம் அவருக்கு கிருஷ்ணருக்கு துச்சம். ஏதோ ஒரு தன்னுடைய குடிசையிலே இருந்து கொண்டு விதுரன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அழுகிய வாழைப்பழத்தை கொடுக்குறான். அந்த அழுகிய வாழைப்பழத்தை கொடுக்கும்போது கூட அதை உரித்து கொடுக்க வேண்டும்னு உரித்து அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பக்தியினால் அந்த பழத்தை தூக்கி போட்டு அந்த தோலியை எடுத்து கொடுக்குறான். அந்த தோலியையும் வாங்கி சாப்பிட்றார் அவர். அவ்வளவு சந்தோஷம். சபரி கடித்து கொடுத்த அந்த பழத்தை அப்படி எடுத்து சாப்பிட்றார் அவர். பக்தி தான் முக்கியமே தவிர பொருள் முக்கியமில்லை. பத்திரம், புஷ்பம், ஃபலம், தோயம் சொல்லியிருக்கு இல்லையா? யார் எதை எனக்கு எப்படி பக்தியுடன் கொடுத்தால் அவற்றை எளிய பொருளாக இருந்தாலும் அவற்றை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர். சந்தோஷத்தில் எடுத்துப்பவர். இப்போ பக்திங்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் இருக்கே, அதுதான் எண்ணெய் அப்படிங்கிறார். இறைவனின் மீது இருக்கக்கூடிய பக்தியினால் அவருடைய அனுகிரகம் ஏற்படுகிறது. அந்த அனுகிரகம் என்ற எண்ணெய் இருக்க வேண்டும் அந்த விளக்கிலே. அப்படிப்பட்ட அந்த விளக்கு எரிகிறது. அப்படிப்பட்ட விளக்கினால் தமஸ் அழிகிறது, அஞ்ஞானஜம் தமக அழிகிறது. அந்த விளக்கு எரிவதற்கு ஒரு காற்று வேண்டும். மத்பாவனா அபினிவேஷ வாத்த ஈரிதேன வாத்தேரித்தேன. வாத்தம்னா காற்று, காற்றினால் வீசப்பட்டு அப்படின்னு அர்த்தம். இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மனம் இங்கிருந்து இறைவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் இறைவனிடம் நமது மனம் அப்படியே ஓடின்னு இருக்கு. ஒரு எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்துக்கு விட்டால் எப்படி அப்படி ஒழுகி கொண்டு வருகிறதோ அதுபோல் நம்மிடம் இருந்து இறைவனிடம் போகணும், நேராக போகணும். எப்படி ஒரு காற்று ஒரே திசையில் அடிக்கிறதோ அதே போல் ஒரே திசையில் இது போகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. மத்பாவனா, என்னுடைய பாவனை. அபினிவேஷ, அந்த பாவனையை திரும்ப திரும்ப நிறுத்தாமல் செய்து கொண்டிருந்தால் அது அப்படிப்பட்ட ஒரு காற்று. அதை காற்றுக்கு உபமானமாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட காற்றினால் தூண்டப்படுகிறது அந்த அக்னி. அப்படிப்பட்ட ஒரு விடாத என்னை பற்றியே நினைக்கக்கூடிய அந்த மனதை கொண்டதாக இருக்கிறது. அந்த காற்றை கொண்டது அந்த தீபம் அப்படிங்கிற. அதுக்கு என்ன திரி அப்படின்னாக்க,
அதற்கு சில சம்ஸ்காரங்கள் இருக்கு. திரி வைத்திருக்க வேண்டும். அந்த திரி எப்படி செய்ய வேண்டும், எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்காரவத் பிரக்ஞாவர்த்தினா அப்படிங்கிறது. ஞானம்ங்கிறது திரி எங்க? அந்த ஞானம் புத்தி வடிவமான திரி. அந்த புத்தி வடிவமான திரியை எப்போதும் அதை தூண்டி கொடுக்கணும் இல்லையா? அது எதனால் தூண்டி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, சாதனங்களால் தூண்டி கொடுக்கப்படுகிறது. என்ன சாதனங்கள் அப்படின்னா, பிரம்மச்சரியம் முதலிய சாதனங்கள். பிரம்மச்சரியம் முதலிய சாதனங்களால் தூண்டப்பட்ட திரியான புத்தி ரூபமான திரியை கொண்டது அந்த விளக்கு அப்படிங்கிறார். அதற்கு அகல் விளக்காருக்கு ஒரு ஆதாரமாக ஒன்று இருக்கிறது. அது என்ன ஆதாரம் அப்படின்னாக்க, விரக்தாந்த கரணாதாரேன அப்படிங்கிற. அந்த கரணம்ங்கிற மனம்தான் அதற்கு ஆதாரம். மனதிலே அந்த அந்த விளக்கு எரிய போகிறது. அது எப்படிப்பட்ட மனமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, வைராக்கியம் கொண்ட மனமாக இருக்க வேண்டும். உலகப் பொருட்கள் எந்த ஒரு பொருட்களிலும் ஈடுபாடு இல்லாமல், அவற்றில் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய மனம் என்ற ஒரு அகல் விளக்காக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அகல் விளக்கிலே எரியக்கூடிய ஞான தீபம் அது. பெரிய காற்று, ஒரு புயல் காற்று மாதிரி அடித்து விடக்கூடாது. அந்த எரியற நெருப்பு அணைந்து விடாமல் இருக்க வேண்டும். வெளிப்பொருட்களில் இருக்கக்கூடிய ராகமும் துவேஷமும் இருந்ததுன்னு வச்சுப்போம், மனம் அங்கெல்லாம் சென்று கண்ட இடங்களிலே சென்று வந்தது அப்படின்னாக்க இந்த நெருப்பு அணைந்து போய்விடும். அப்படி அந்த மனதிலே ஏற்படக்கூடிய மற்ற எண்ணங்கள் என்ற ஒரு புயல் காற்று ஏற்படாமல் அந்த மனதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, ஒரு மறைவான இடத்திலே வைத்திருக்க வேண்டும். புயலிலிருந்து அதை காப்பாற்றி வைத்திருக்க வேண்டும். அதை சொல்றார் இங்கே, விஷய வியாவிருத்த சித்த ராக துவேஷாகலுஷித நிவாத அபவரக ஸ்தேன அப்படிங்கிற. ராகத்வேஷங்கள் சிறிதும் கலக்காமல் இருக்க வேண்டும் அந்த சித்தம். ராகத்வேஷ கலுஷித அப்படிங்கிற. கலுஷித்தன்னா அதனால் அழுக்கடைய செய்யப்பட்டன்னு அர்த்தம். அப்படி மனம் அழுக்கடைய செய்யப்படாத இடத்திலே இருக்க வேண்டும். அகலுஷித, அதனால தான் அதை போட்டார். ராகத்வேஷங்கள் இல்லாத, ராகத்வேஷங்கள் தான் அந்த காற்றுக்கு சொல்லியிருக்கார். அந்த காற்று இல்லாத அபவரக்கஸ்தேன. அபவரக்கம்னா ஒரு அறைன்னு அர்த்தம். அந்த அறையிலே ஒரு அந்த காலத்துலலாம் விளக்கெல்லாம் வைக்கும்போது வீடுகளிலே அந்த பிறை இருக்கும். செவற்றிலே ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்கும், பிறைன்னு பேர். அதில் விளக்கெல்லாம் வச்சு ஏற்றி வைப்பார்கள். அதுபோல் அதற்கு பேர் அப்பவரக்கம்னு பேர். அப்படி அந்த அப்பவரக்கத்திலே வைக்கப்பட்ட விளக்கு அப்படிங்கிறார். அந்த அப்பவரக்கம் வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய மனம். அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, ராகத்வேஷங்களால் அசுத்தம் அடையாத ஒரு இடமாக இருக்க வேண்டும். விஷய வியாவிருத்த அப்படிங்கிற, விஷயப்பொருட்களை, வெளிப்பொருட்களில் மனம் செல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடமாக அது இருக்க வேண்டும். அந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் அந்த விளக்கை தூண்டிவிட்டு, எண்ணெயை விட்டு வளர்த்து, திரியை தூண்டிவிட்டு, தீபம் எப்போதும் எரிந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நித்திய பிரவருத்த ஏகாகிர தியான ஜனித்த சமயக் தர்ஷன பாஸ்வதா அப்படிங்கிற. அந்த தீபம் எப்படி எரிகிறது அப்படின்னாக்க, எப்போதும் தூண்டி விடப்படுறது தான். மீண்டும் மீண்டும் அதை தூண்டிவிட்டு அதை எரிய வைக்கிறார்கள். அதை எரிய வைக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்க, ஏகாகிர சித்தம் இருக்கு. அதையே பார்த்து கொண்டு அதை எரிய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதிலேயே மனம் லயித்து இருக்கிறது. தியான ஜனித்த சமயக் தர்ஷன, அப்படி நினைத்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு அந்த புத்தி யோகம்ங்கிற தீபம் நன்றாக எரிகிறது. பாஸ்வதா ஞான தீபேன இத்தியர்த்தா அப்படிங்கிற. அப்படிப்பட்ட ஒரு ஞான தீபத்தை கொடுத்து அந்த மனிதனுடைய அஞ்ஞானத்தை நீக்குகிறார் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போது பக்தனுக்கு வந்து என்ன கொடுக்குறார் அப்படின்னா ஞான யோகத்தை கொடுக்குறார், புத்தி யோகத்தை கொடுக்குறார் கிருஷ்ணர். அதுவும் அந்த புத்தி யோகம் வந்து ஒரு விளக்கு மாதிரி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது விளக்கு சாதாரண விளக்கில் நன்றாக எரியக்கூடிய விளக்காக இருக்கிறது. பாஸ்வதா ஞான தீபேனன்னு சொல்லியிருக்கார். அந்த ஞான தீபத்திற்கு எண்ணெய் பக்தி, பக்தியினால் இறைவனிடமிருந்து ஏற்படக்கூடிய அனுகிரகம், அதை எரிய வைக்கக்கூடிய காற்றாக இருக்கக்கூடியது இறைவனை பற்றிய சிந்தனை. அந்த காற்றுங்கிறதுக்கு வந்து அந்த சிந்தனையை, இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற சிந்தனைக்கு காற்றின் பேர், சிந்தனைக்கு காற்றின் பேர். இறைவனையே பற்றி நினைக்கக்கூடிய சிந்தனைக்கு நல்ல காற்று, அந்த எரிய வைக்கக்கூடிய காற்றுன்னு பேர். மற்ற பொருட்களை பற்றி நினைக்கக்கூடிய சிந்தனைக்கும் அதுவும் காற்று தான், ஆனால் அது புயல் காற்று, அது அணைத்து விடும். அது இல்லாத இடமாக இருக்க வேண்டும். பிரம்மச்சரியங்கிற ஒரு சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக எரியக்கூடிய திரியாக இருக்க வேண்டும். விஷய பொருட்களில் மனம் ஈடுபடாமல் இருக்கக்கூடியது அந்த அந்தக்கரணம், மனம் என்பது அசுத்தமடையாத இடமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த விளக்கின் ஆதாரம். இப்படியான ஒரு ஆதாரத்தை, இப்படியான ஒரு ஞான தீபத்தை கொடுத்து அந்த அஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய தமஸ், இருள் எல்லாவற்றையும் அழிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இப்படியாக கிருஷ்ணர் தன்னுடைய விபூதியை பற்றி, அந்த யோகத்தை பற்றி எல்லாம் சொல்லி முடிக்கிறார். இதையெல்லாம் கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு வந்து இன்னும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இன்னும் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இந்த அவருடைய விபூதிகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். விபூதியை தெரிஞ்சுட்டாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எந்த பொருட்களை பார்த்தாலும் இறைவனுடைய அம்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துடும். பொருட்களை பார்த்தா, ஒரு ஹிமாலயாஸை பார்த்தோன்னு வச்சுக்குவோம், இமயமலையை பார்க்குறோன்னு வச்சுக்குவோம், ஆஹா இறைவனுடைய ஐஸ்வர்யம் அது தெரியும். ஒரு நதி ஓடுறது அப்படின்னு பார்த்தா அதனுடைய நமக்கு வந்து பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தா எதுக்காக மனம் வந்து ஒரு லயிச்சு ஒரு ஆனந்தம் ஏற்படுறதுன்னா இதுதான். ஒரு கடலுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், எதுக்காக பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட்னஸ் இருக்குது. மனதினால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்குது இல்லையா? மனம் விரிவடைகிறது, மனம் விரிய 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 அது எங்கே போய் விரிவடையும் அப்படின்னா, அது எங்கே போய் இன்ஃபினிட் இருக்கோ அதில் தான் போக முடியாது. எப்போ மனம் குறுகி கொண்டு வரதோ அப்போ சங்கோச்சம் ஏற்படுகிறதோ துன்பம், எப்போ மனசு விரிகிறதோ ஆனந்தம் ஏற்படுகிறது. இயற்கையை பார்த்தா ஏன் ஆனந்தம் வருது அப்படின்னா, இயற்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சக்தியினால் அது மனதை விரிவடைய செய்கிறது. இப்போ அதனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விபூதிகளை பற்றி இந்த இடத்துல அர்ஜுனன் கேட்க போகிறான். யதோக்தாம் பகவதோ விபூதிம் யோகம் ஸ்ருத்வா அர்ஜுன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முன்னாடியே விபூதிகளை பற்றி பராபிரகிருதி அபராபிரகிருதின்லாம் நம்ம வந்து முன்னாடியே அத்தியாயங்களில் பார்த்துருக்கோம். அப்படி அபராபிரகிருதியை பற்றிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதையெல்லாம் கேட்டிருக்கான் அர்ஜுனன். அதையெல்லாம் கேட்டுவிட்டு மீண்டும் இந்த இடத்துல கேட்குறான். பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு, புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும், நான் உன்னை பற்றி அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். பரம் பிரம்ம, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா உயர்ந்த பரமாத்மா வடிவமாக இருக்கக்கூடியவன் நீ. பரந்தாம, உயர்ந்த ஒளி வடிவத்திலே இருக்கக்கூடியவன். பரம் தேஜகா அப்படிங்கிறார், தேஜஸ் வழி தேஜோமயமாக இருக்கக்கூடியவன் நீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்றான். பவித்ரம் பரமம், பரமம் பவித்ரம், உயர்ந்த, எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாவனத்தை கொடுக்கக்கூடிய, தூய்மையை கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். இப்போது பலவிதமான தூய்மையை கொடுக்கக்கூடியவை பல இருக்கு. பஞ்சபூதங்கள் எல்லாமே தூய்மையை கொடுக்கும். தண்ணீர் தூய்மையை கொடுக்கிறது, நெருப்பு தூய்மையை கொடுக்கிறது, வாயு தூய்மையை கொடுக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான பூதங்களும், பஞ்சபூதங்களும் தூய்மையை கொடுக்கின்றன. சில ஸ்தலங்கள் தூய்மையை கொடுக்கிறது. காசிக்கு போனால் மனம் தூய்மை அடைகிறது, கோவிலுக்கு போனால் தூய்மை அடைகிறது.
ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதுக்கள், மற்ற யோகிகள், பக்தர்கள், இவர்கள் அங்கே இருந்து 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 இறைவனையே நினைத்து 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 அந்த இடமே பவித்திரத்தை கொடுக்கக்கூடிய இடமாக ஆயிடுறது. அதனால தான் தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறோம். தீர்த்த யாத்திரை போகிறதோட பர்பஸே அங்கு சென்று நாமும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பவித்திரத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது சுற்றுலா மாதிரி போகக்கூடாது. போகிற இடத்துக்கு அங்கே போய் நம்மால் முடிந்த அளவிற்கு அங்கு நன்மை செய்ய வேண்டி போகணும். அதை நாம் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை இன்னும் பவித்திரமாக்குவதற்காக செல்ல வேண்டும். அப்படி பவித்திரம் செய்யக்கூடிய இடங்களிலே மிகவும் உயர்ந்தது என்னென்னு நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மாவை விட ஒரு நினைச்சாலே அதனால பவித்திரம் அது. அதனால தான் சந்தியாவந்தனம்லாம் பண்ணும்போது நாராயணன் சொல்கிறது, கிருஷ்ணரை பற்றி சொல்கிறது. நாராயணர் அப்படின்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். விஷ்ணுஹு விஷ்ணுஹு விஷ்ணுன்னு சொல்கிறது. விஷ்ணுவை பற்றி நினைத்தா விஷ்ணோகோ ஸ்மரணம் அப்படின்னு சொல்கிறோம். விஷ்ணுவின் ஸ்மரணம், அவரை பற்றி நினைத்தாலே எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிறார் அப்படின்னாலே நம்முடைய மனமும் அதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறது, விரிய ஆரம்பிக்கிறது. அதனால பவித்திரம், எல்லாவற்றிற்கும் பவித்திரமாக இருக்கக்கூடியவர் பரமம் பவித்திரம் பவான். நீ அப்படி பெரிய உயர்ந்த பவித்திரத்தை கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய், அதை நான் அறிந்திருக்கிறேன். புருஷம் அப்படிங்கிறார். சாஸ்வதம் புருஷம், எப்போதும் இருக்கக்கூடிய மனிதர், எப்போதும் இருக்கக்கூடிய புருஷம்னா இந்த இடத்துல ஆத்மா, எப்போதும் இருக்கக்கூடிய நித்திய சுத்த புத்த முக்த வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்மா நீ. திவ்யமானவர், திவ்யமான ஆத்மா. ஆதி தேவம், எல்லாவற்றிற்கும் ஆதியானவன். எல்லாவற்றிற்கும் ஆதின்னு அர்த்தம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் காரணமானவன். இருக்கக்கூடியவை எல்லாம் முன்னிலிருந்து தோன்றியவை. அப்படி இந்த உலகம் என்று எது இருக்கிறதோ பார்க்கிறோமோ அவை எல்லாம் உன்னிடமிருந்து தோன்றியவை. சர்வ தேவானாம் ஆதௌபவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் ஆதியாக இருக்கக்கூடியவர், காரணமாக இருக்கக்கூடியவர். ஆனால் உனக்கென்று ஒரு பிறப்பு இல்லாதவர். இறைவனுக்கு என்ன பிறப்பு? அந்த பிறப்பற்றவர், அஜம் அப்படின்னு சொல்லியிருக்கார். விபும், எங்கும் இருக்கக்கூடியவர். விபும்னா வியாபனசீலம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவராக உன்னை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நான் மட்டும் அறிந்தில்லை, மற்ற ரிஷிகளும் இதையே கூறுகிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆகுஸ்துவாம் ரிஷயகா சர்வே. அப்படி மற்ற ரிஷிகளும் கூட உன்னை பற்றி இப்படியாக அறிந்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, இத்தனை நாளைக்கு அர்ஜுனன் கிருஷ்ணரை தன்னுடைய நண்பனாக நினைத்து கொண்டிருந்தான். இவரும் இந்த கிருஷ்ணர்கிட்ட நான் தன்னை போலவே நம்மளை போற்றவே இவர் ஒரு மனிதர்னு நினைச்சுட்டு இருந்தான். இந்த பகவத்கீதையை ஆரம்பித்ததுலேருந்து பகவத்கீதையை சொல்லிட்டு வரும்போது அதுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷ்ணருடைய உண்மை ஸ்வரூபம் இவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணரை இப்படியாக பெரிய பரமாத்மாவாக அவன் நினைப்பதையே அந்த இடத்துல வெளியே சொல்கிறான். நான் மட்டும் இப்படி நினைக்கவில்லை, ஏற்கனவே பல ரிஷிகளும் சொல்லியிருக்கா. முன்னாடி சொல்லும்போது அப்போல்லாம் எனக்கு தெரியல, இப்போ எனக்கு புரியுறது அப்படிங்கிறான். ஆகுஸ்துவாம் ரிஷயகா, உன்னை பற்றி அந்த ரிஷிகளும் கூட சொல்லியிருக்கிறார்கள். சர்வே ரிஷயகா, எல்லா ரிஷிகளும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ரிஷிகள்லாம்? ரிஷின்னு சொன்ன உடனே வேதவியாசர் எடுத்துக்கணும். வேதவியாசர் முதலிய மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தேவரிஷி நாரதர் சொல்லியிருக்கிறார். அசித்தோ தேவலோ வியாசகா, அசித்தர் சொல்லியிருக்கார். தேவலருங்கிற ரிஷி சொல்லியிருக்கார். வியாசர் சொல்லியிருக்கார். இப்படி பலவிதமான ரிஷிகள், வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் உண்மை பற்றி. அது மட்டுமில்லை, நீயே சொல்லியிருக்கிறாய். ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே, நீங்களே எனக்கு, ஓ கிருஷ்ணா, நீங்களே உங்களை பற்றி சொல்லும் பொழுது உண்மை நீர் பரமாத்மா என்றே சொல்லியிருக்கிறீர்கள். அது எனக்கு புரிகிறது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சர்வம் ஏததிருத்தம் மன்யே, இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. என் மாம் வதசி கேசவ, ஓ கேசவா, எதையெல்லாம் நீ சொன்னியோ இதெல்லாம் உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. நஹி தே பகவன் வியக்திம் விதுர் தேவானதானவாஹா,
உம்முடைய உண்மை சுரூபத்தை தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் யாருமே அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக இதெல்லாம் எதுக்கு ஒரு பிரஸ்தாபம் அப்படின்னா, எதுக்கு ஆரம்பித்து சொல்கிறார் அப்படின்னா, பின்னாடி உங்களுடைய விபூதிகளை பற்றி எனக்கு சொல் அப்படின்னு கேட்க போகிறார். தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்குமே தெரியலன்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ மற்றவர்களால் கூற முடியாத உம்முடைய அந்த பிரம்ம தத்துவத்தை, பரமாத்ம தத்துவத்தை நீயே எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்ல போகிறார். அதனால அதுக்கு ஒரு பீடிகையாக இந்த ஒரு 2-3 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எப்படியெல்லாம் கேட்க போகிறாருங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.